இப்போ நீங்கள் இந்த கையில பாக்குறது வந்து கொட்டாந்தோக்கு விதை. சில பேர் வந்து நாட்டு பாதாம்னு சொல்லுவாங்க. இந்த கொட்டாந்தோக்கு விதைன்ற ஒரு விசேட பண்பு என்னன்னு சொன்னா, கடல் நீர்ல விழுந்தா கூட இது நாட்கணக்குல வாரக்கணக்குல அந்த கடல் நீர்லயே மிதந்து சென்று எந்த இடத்துல கரையை அடையுதோ அந்த இடத்துல முளைக்கும் பண்பு கொண்டது. இந்த கொட்டாந்தோக்கு விதைன்ற வெளிப்புறம் வந்து நார் மற்றும் காற்று நிறைஞ்ச கார்க் போன்ற திசுக்களால் ஆனது. இவை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த விதையின் வெளிப்புறத்தை ஒரு படகு போல செயல்பட வச்சு இதை கடல் நீர்ல மிதக்க வைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த விதையின் வெளிப்புற கடினமான ஓடு வந்து உள்ள இருக்கிற கருவை உப்பு நீர் பாதிக்காத பாதுகாக்குது. இந்த வெளிப்புற கடினமான ஓடு காரணமாக உள்ள வந்து உப்பு நீர் போகாது. அந்த உள்ள இருக்கிற உயிர் வந்து கரு வந்து அந்த விதை வந்து பாதிக்காது. இதால வந்து இது கடல்ல வந்து நாட்கணக்குல வாரக்கணக்குல மாதக்கணக்குல மிதந்தா கூட உள்ள இருக்கிற விதைக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. அது கடல் நீர்ல மிதந்து சென்று எப்ப கரையடையுதோ அந்த மணற்பாங்கான பிரதேசத்துல முளைக்க தொடங்கும்.